வணக்கம் மக்களே. தமிழ் காதலின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிற இது எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் காரியவளின் காதல் அசுரனே பாகங்கள் 31 மற்றும் 32. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. இந்தர் கூறியதை கேட்டு முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு வெளியே இருந்த அவுட் ஹவுஸை நோக்கி விக்ருதா, ரீஷ்மா, ஜெயந்தி மூவரும் திரும்ப அவர்களை மீண்டும் சொடக்கிட்டு அழைத்தான் இந்திரஜித். அவனின் சத்தத்தில் அவர்கள் அவன் புறம் திரும்பி இப்போது அவன் என்ன சொல்ல போகிறானோ என்று பயத்துடன் அவனை பார்க்க, இன்னும் முழுசான எல்லாத்தையும் சொல்லி முடிக்கலையே, அதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டா என்ன அர்த்தம் என்றான் நக்கலாக அவர்களை பார்த்து. அவன் கூறியதை கேட்டு மூவரும் கண்களில் தேங்கிய கேள்வியுடன் அவனை பார்க்க, உங்களை இந்த வீட்டில் சும்மா வேலை இல்லாமல் வெட்டியாக வச்சிருக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. அதனால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் வேலைக்காரங்களோட சேர்ந்து நீங்களும் தான் செஞ்சாகணும் என்றான் இந்திரஜித் கட்டளையாக. அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்தனர் மூவரும். என்னது, இங்கே இருக்கிற வேலையெல்லாம் நாங்கள் செய்யணுமா? நாங்கள் என்ன இந்த வீட்டு வேலைக்காரங்களாவா வந்திருக்கோம்? எங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று ஜெயந்தி கோபமாக கத்த, அவள் கூறியதை காதில் சுண்டு விரலை விட்டு குடைந்தவாறு கேட்டவன் அவளின் நக்கலாக ஏறிட்டு, இது ஏன் வீடு, இங்கே நான் என்ன சொல்கிறனோ அதுதான் நடக்கணும். நான் சொன்னதை கேட்டு ஒழுங்காக நடந்துக்கிட்டா நீங்கள் ஓரளவுக்கு சாதாரண வாழ்க்கையாக வாழ முடியும். இல்லைனா ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் பண்ணிடுவேன். எப்படி வசதி என்று இந்திரஜித் கர்ஜனை குரலில் கோபமாக கத்த, அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போயினர் மூவரும். நீ எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. நாங்கள் 3 பேரும் பொம்பளைங்க, எங்களை கஷ்டப்படுத்தி உனக்கு அப்படி என்ன கிடைக்க போகுது என்று விக்ருதா கோபமாக கேட்க, பொம்பளைங்களா? உங்களை எல்லாம் அந்த லிஸ்ட்லேயே சேர்த்துக்க முடியாது. அப்படி சேர்த்துக்கிட்டா அது பெண் குலத்துக்கே அவமானம் என்றான் எரிச்சலாக இந்தர். அதை கேட்ட மூவருக்கும் அவமானமாக இருந்தது. இனிமேல் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்கேற்ற டெய்லி கூலி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேலை செய்கிறத பொறுத்து தான் பணமோ இல்லை சாப்பாடும் உங்களுக்கு கிடைக்கும், புரியுதா? சும்மா வெட்டியாக இருந்துட்டு பணத்தை வாங்கிட்டு போகலான்னு நினச்சா அது என்கிட்ட நடக்காது. நான் விஸ்வக் இந்திரஜித். எப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்களை கண்காணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எந்த எல்லைக்கும் போவேன், புரிஞ்சுதா என்று அவர்களை பார்த்து ஒற்றை விரலை நீட்டி கண்கள் சிவக்க இந்திரஜித் கூறிய தோரணையில் அவர்கள் மூவரின் தலையும் தன்னால் பயத்தில் சரி என்று ஆடியது. இவை எதையும் கருத்தில் கொள்ளாமல் அனாதி இன்னும் தலைகுனிந்து நின்று இருக்க அவளை அழுத்தமாக பார்த்த இந்திரஜித், என்ன மேடம், ஆஃபீஸ்க்கு கிளம்புற ஐடியா உங்களுக்கு இல்லையா என்றான் அழுத்தமாக. அவள் அப்பொழுதும் குனிந்த தலை நிமிராமல் இருக்க தலையை அழுத்த கோதி தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன் அவள் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு கீழிருந்த மற்றொரு அறைக்குள் வேகமாக நுழைந்தான். செல்லும் முன்பு பாட்டியின் புறம் திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு இந்திரஜித் அவளை அழைத்து கொண்டு அறைக்குள் நுழைய அதை கண்ட ரீஷ்மாவிற்கு வயிறு பற்றி எரிந்தது. அதுவும் இந்தர் அவள் கைகளை பிடித்து செல்வதை பார்த்தவளுக்கு இன்னும் அனாதியின் மீது வன்மம் கூடியது. அறைக்குள் இழுத்து சென்று அவளை தள்ளியவன், உனக்கு 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள ஒழுங்கா குளிச்சு ரெடி ஆயிட்டு வர, இல்லைன்னா மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு வேகமாக ஹாலுக்கு சென்று அமர்ந்து கொண்டான் அங்கிருந்த சோஃபாவில். இன்னும் ஜெயந்தி, ரீஷ்மா, விக்ருதா மூவரும் அங்கேயே நின்று இருக்க, என்ன உங்களுக்கு சொன்னது கேட்டுச்சா இல்லையா? போங்க போய் வேலையை பாருங்க, இங்கே என்ன வேடிக்கை உங்களுக்கு என்று அவன் அடிக்குரலில் சீர அடுத்த நொடி அங்கிருந்து சிட்டாய் பறந்து இருந்தனர் மூவரும். இந்திரஜித் பார்த்த பார்வையை புரிந்து கொண்ட பாட்டி வேகமாக அனாதியின் அறையிலிருந்து அவளுக்கான ஒரு புடவையை எடுத்துக்கொண்டு கீழே இருந்த அறைக்கு சென்றவர் அனாதி குளித்து முடித்துவிட்டு ஏற்கனவே தான் கட்டியிருந்த புடவையை மீண்டும் அணிந்து கொண்டு நின்று இருக்க அவளின் நிலை உணர்ந்தவர், தம்பி என்கிட்ட கண்ணாலே உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு போச்சு, அதுக்காக தான் வந்தேன். இந்த புடவையை கட்டிட்டு சீக்கிரம் ரெடியாகு, நான் போய் அந்த சின்ன கழுதையை ரெடி பண்ணுறேன். அவளும் இவ்வளவு நாள் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருந்து காலத்தை ஓட்டிட்டா, இப்போ நான் அவளை ஸ்கூலுக்கு கிளப்புறேன் என்று கூறிவிட்டு பாட்டி வெளியே செல்ல வேறு வழியின்றி கண்களில் துளிர்த்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு இந்தருடன் அலுவலகம் கிளம்புவதற்காக தயாராக தொடங்கினாள் அனாதி. அவன் கூறியது போலவே 10 நிமிடத்தில் கிளம்பி வெளியே தயாராகி வந்து நின்றவளை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தவன் அவள் கழுத்தில் அவன் கட்டியிருந்த தாலியை வெளியே தெரியாதவாறு பிளவுஸுக்குள் வைத்து மறைத்து பின் குத்தி இருப்பதைக் கண்டு கோபத்தில் பற்களை கடித்தான். வேகமாக அவளை நெருங்கியவன் மெல்லிய குரலில், ஏன் நான் கட்டியிருக்க தாலி மற்றவங்க பார்க்கறது கூட மேடம்க்கு பிடிக்கலையோ, அவமானமா இருக்கோ என்றான் பற்களை கடித்துக்கொண்டு. அவன் கூறியதை கேட்டு நிமிர்ந்து அவனை ஒரு பார்வை பார்த்தவள் மீண்டும் தலையை கீழே குனிந்து கொள்ள,
இப்படி அமைதியா இருந்தே என்னை கொன்னுடு, உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலடி என்று கோபமாக கூறியவன், போய் சாப்பிட்டு வா, ஆபீஸ்க்கு கிளம்பலாம் என்றான் சலிப்பாக. அவள் செல்லாமல் அங்கேயே நிற்க, இங்கே பாரு, நீ சாப்பிடலன்னா ஊட்டி பண்ணுவன்லாம் எதிர்பார்க்காத. அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. உனக்கு பசிச்சா நீ தான் சாப்பிட்டுக்கணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சாப்பிடாம இருந்தால் நீ தான் மயக்கம் போட்டு விழுவ. நான் உன்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவேன்லாம் நினைக்காத என்று கோபமாக கூறிவிட்டு அவன் வேகமாக வெளியேற கண்ணீரை துடைத்த வண்ணம் அவன் பின்னே உணவு உண்ணாமலேயே சென்றாள் அனாதி. அதற்குள் வேதாவையும் அழைத்து கொண்டு வெளியே வந்த பாட்டி, தம்பி, இந்த சின்ன கழுதையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இவளையும் நீங்களே ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அப்படியே இவளோட டீச்சர் அம்மா கிட்ட இவ ஏன் ஸ்கூலுக்கு வரலன்ற விஷயத்தையும் சொல்லிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பிடுங்களேன் என்று அவர் கூற, சரி என்று தலையசைத்தவன் வேதாவையும் அனாதியையும் காரில் ஏற்றிக்கொண்டு முதல் வேளையாக வேதா படிக்கும் பள்ளிக்குத்தான் காரை கொண்டு சென்று நிறுத்தினான். அனாதியும் வேதாவும் காரில் இருந்து இறங்கிக் கொள்ள காரை பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்திவிட்டு வந்த இந்திரஜித் அவர்களுடன் நடக்கத் தொடங்கினான். வேதாவின் வகுப்பறையை நோக்கி சென்றவன் அங்கிருந்த வேதாவின் ஆசிரியரை பார்த்து மரியாதை நிமித்தமாக வணக்கம் கூற, குட் மார்னிங் சார். ஏன் வேதா 2 நாளாக ஸ்கூலுக்கு வரல? நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். நல்ல வேலை, நீங்களே இன்னைக்கு அவளை கூட்டிட்டு வந்துட்டீங்க என்று அவர் கேட்க, அவருக்கு வேதா ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்ற காரணத்தை கூறிவிட்டு அவள் பள்ளியில் எப்படி படிக்கிறாள் என்பதையும் பற்றி தெரிந்து கொண்டு அங்கிருந்து விடைபெறும் தருணம் வர, இவங்க யாரு? புதுசா இருக்காங்களே சார் என்றார் ஆசிரியர் ஓரமாக நின்று அமைதியாக இவர்களை பார்த்து கொண்டிருந்த அனாதியை கை நீட்டி. அவர் தன்னை கை நீட்டி கூறியவுடன் அனாதி பதட்டமாக வந்து அவர்கள் அருகில் நிற்க, அனாதியின் தோள் மேல் கை போட்டு அவளை தன்னோடு சேர்த்து நிற்க வைத்தான் இந்தர். அவனின் செயலில் அனாதி அவனை திடுக்கிட்டு பார்க்க, அவள் தோள் மேல் போட்டிருந்த தன் கரங்களை அழுத்தம் கொடுத்தவாறே அவள் கண்களை அழுத்தமாய் பார்த்து கொண்டு, இவ என்னோட மனைவி, மிஸ்ஸஸ் விஸ்வக் இந்திரஜித் என்றான் அழுத்தமாக இந்திரஜித். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். காரிகேவலின் காதல் அசுரனே பாகம் 32. ஆசிரியர் தன்னை குறிப்பிட்டு இந்திரஜித்திடம் யார் என்று கேட்பதை அறிந்து வேகமாக அவர்கள் அருகே வந்து நின்றாள் அனாதி. அவளை தன்புறம் இழுத்து அவள் தோள் மேல் கை போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்த இந்திரஜித், இவ என்னோட மனைவி, மிஸ்ஸஸ் விஸ்வக் இந்திரஜித் என்று அவளை பற்றி கூறினான் ஆசிரியரிடம் அறிமுகப்படுத்தும் விதமாக. அவன் கூறியதை கேட்டு அனாதி அவனை சட்டென்று திரும்பி பார்க்க, அவள் கண்களை ஊடுருவி பார்த்தபடி நின்று இருந்தான் இந்திரஜித். அவனின் பார்வை வீச்சை தாங்க முடியாமல் அவள் மீண்டும் தலைகுனிந்து கொள்ள, கங்க்ராச்சுலேஷன் சார். உங்களுக்கு கல்யாணமான விஷயத்தை எங்ககிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நாங்களும் கல்யாணத்துக்கு வந்திருப்போம்ல என்று அந்த ஆசிரியர் உண்மையான அன்புடன் இந்திரஜித்திடம் கேட்க, அவர் கூறும்பொழுது தன் பார்வையை அவர் புறம் திருப்பியவன், எதிர்பாராத நேரத்தில் எங்களோட கல்யாணம் நடந்துருச்சு மேம். அதனால தான் யாரையும் கூப்பிட முடியல. ஆனால் அஃபிஷியலாக எங்களோட மேரேஜை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அதுக்கு உங்களை நான் இன்வைட் பண்ணுவேன். அது சம்மந்தமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் நிறைய வேலை இருக்குது என்று அவன் கூற, அவன் கூறியதை கேட்டு திடுக்கிட்டாள் அனாதி. எனது கல்யாணமான விஷயத்தை எல்லாருக்கும் சொல்ல போகிறாரா என்று மனதிற்குள் அதிர்ந்தாள் பெண்ணவள். அப்படியா, சரி சார், ஆனால் கண்டிப்பாக நானும் ஃபங்க்ஷனுக்கு வருவேன் என்று அவர் சிரிப்புடன் கூற, நீங்கள் வேதாவருக்கு ஒரு நல்ல டீச்சராக மட்டும் இல்லாமல் என்னோட நலம் விரும்பியாகவும் இருக்கீங்க. உங்களை கூப்பிடாம நான் இருக்க மாட்டேன். டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நேர்லேயே வந்து கூப்பிடுறேன் என்று இந்திரஜித் அவரிடம் வரவழைக்கப்பட்ட சிரிப்புடன் கூற, ஓகே ஷோர் சார், எனக்கு கிளாஸுக்கு நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க என்று அவர் கூற, சரி என்று தலையசைத்து விட்டு அனாதியின் கரங்களை இறுக பிடித்து கொண்டு அங்கிருந்து வெளியே நடந்தான் இந்திரஜித். அனாதி அமைதியாக அவனுடன் நடக்க, அவளை காரில் அமர வைத்துவிட்டு டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தவன் மீண்டும் காரை இயக்க தொடங்கினாள். சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு முதலில் அனாதியே பேச்சை தொடங்கினாள். எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க என்று அவள் அவன் புறம் திரும்பி வேதனையான குரலில் கேட்க, நான் என்ன பண்றேன் என்றான் அவன் சாலையில் கவனம் பதித்தவாறு. இப்ப எதுக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணமான விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்க வேணும்னு சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, நான் ஒரு விதவை பொண்ணு, எனக்கு இது 2வது கல்யாணம். இதை போய் எப்படி எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியும் என்று அவள் வலியுடன் கேட்க, அவள் புறம் திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தான் இந்திரஜித்.
அவனின் பார்வையில் இருந்த சீற்றத்தை கண்டு பயந்து கீழே தலைகுனிந்து கொண்டாள் அனாதி. இன்னொரு தடவை உன் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சு, அப்புறம் இந்த இந்திரஜித்தோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப என்ற அவனின் கர்ஜனையான குரலில் நடுநடுங்கி போனாள் பெண்ணவள். அடுத்த தடவை ஒரு வார்த்தையை பேசும்போது ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு என்கிட்ட பேசு, அதுதான் உனக்கு நல்லது என்று மீண்டும் உருமலாக கூறியவன் தன் பார்வையை சாலைப்புறம் திருப்பிக் கொண்டான். அதன் பிறகு அனாதி எதுவும் பேசவில்லை. அலுவலகத்தில் உள்ளே நுழையும் பொழுது அனாதி அவனுக்கு 2 அடி இடைவெளி விட்டு பின்னே வர அவளை நின்று திரும்பி பார்த்தான் இந்திரஜித். தலை குனிந்து கொண்டே நடந்து வந்தவள் அவன் திடீரென்று நிற்பான் என்று எதிர்பாராமல் அவன் மேல் மோதிக்கொள்ள அவளை தடுத்து நிறுத்தியவன், தலை குனிஞ்சுக்கிட்டு கீழே பார்த்து நடந்து வந்தா எதிரில் வரவங்களை எப்படி பார்ப்ப, அறிவில்லை உனக்கு என்று அவள் தலையை தேய்த்து கொண்டே கூற அவனை பாவமாக பார்த்தாள் அனாதி. அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அனைவரும் இந்திரஜித்தை பார்த்தவுடன் மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்க அவர்களுக்கு எல்லாம் ஒரு சிறு தலையசைப்பை கொடுத்து அமருமாறு செய்கை செய்தான் இந்திரஜித். அனைவரும் இந்திரஜித்திடம் ஒட்டிக்கொண்டு நின்று இருக்கும் அனாதியை குழப்பமாக பார்த்து கொண்டிருக்க மேனேஜரை அழைத்தான் இந்தர். அவர் அவன் குரலில் ஓடோடி வந்து நிற்க, இன்னும் 1 ஹவர்ல ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுங்க, ஒரு முக்கியமான விஷயத்த நான் எல்லாருக்கும் சொல்லணும் என்று கூறியவன் அனாதியின் மேல் கை போட்டு கொண்டு அவளை அரவணைத்தவாறு தன் அறைக்குள் நுழைந்தான். தன் அலுவலக அறைக்குள் நுழைந்தவுடன் மீண்டும் அவன் தனது இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டு தன் வேலைகளை பார்க்க துவங்கிவிட அனாதியோ என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டு நின்று இருந்தாள். வெகுநேரம் அவன் ஏதாவது கூறுவானா என்று அறையின் ஓரத்திலேயே நின்று பார்த்து கொண்டிருந்தவள் பின்பு தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நான் போய் என்னோட வேலையை பார்க்கவா என்றாள் மெல்லிய குரலில். அவள் குரலில் அவள் புறம் திரும்பியவன், இனி உன்னோட கேபின் இங்கேதான் இருக்க போகுது, என் கண்ணு முன்னாடி தான் நீ வேலை செய்யணும், உன்னோட கேபின் ரெடியாகிற வரைக்கும் இந்த சோஃபால உட்காரு என்றான் அமைதியான குரலில். அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்தவள், என்னது, உங்க கூட இந்த ரூம்ல நான் இருக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் எப்பவும் போல என்னோட கேபினுக்கே போறேன் என்றாள் அவசரமாக. அவள் கூறியதையெல்லாம் கொஞ்சமும் காதில் வாங்கி கொள்ளாதவன், இங்க நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கணும், அண்டர்ஸ்டாண்ட், உட்காருன்னு சொன்னா உட்காரு, என்னை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காத என்று அவன் சற்று குரலை உயர்த்தி கூற அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் வேகமாக சென்று அந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் அனாதிகா. சிறிது நேரத்தில் மேனேஜர் வந்து அரைக்கதவை தட்ட, கம்மின் என்றான் கம்பீரமான குரலில் இந்தர். சார், மீட்டிங்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீங்க வரீங்களா என்று அவர் பணிவுடன் கேட்க தான் அமர்ந்திருந்த சுழல் நாற்காலியிலிருந்து எழுந்தவன் தன் சட்டையை ஒரு முறை இழுத்து விட்டு கொண்டு கோட்டை சரி செய்து கொண்டு அனாதியை நிமிர்ந்து ஒரு பார்வையை பார்த்தான். அவன் பார்வையில் தானாகவே வேகமாக எழுந்து ஓடி வந்து அவன் அருகே நின்று கொண்டாள் அவள். அவளின் செயலில் இதழோரம் பூத்த புன்னகையை வெளிக்காட்டாதவாறு மறைத்தவன் அவள் தோளில் மீண்டும் கை போட்டு கொண்டு, நீங்க போங்க, நான் இவளை கூட்டிட்டு வரேன் என்றான் மேனேஜரை பார்த்து. அவர் சரி என்று தலையசைத்து விட்டு வெளியே செல்ல அனாதியை அழைத்து கொண்டு கம்பீரமான நடையுடன் மீட்டிங் நடக்கவிருக்கும் அறைக்குள் நுழைந்தான் இந்திரஜித். அனாதி அவனின் கையணைப்பிற்குள் நெளிந்தவாறே வர, நேரா நிமிர்ந்து நடடி, இந்த இந்திரஜித் பொண்டாட்டி நிமிர்ந்த நடையோட தான் நடக்கணும் என்றான் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் பற்களை கடித்துக்கொண்டு. அப்பொழுதும் அவள் தலையை குனிந்த வண்ணமே வர, இவளையெல்லாம் திருத்தவே முடியாது என்று தன் தலையில் அடித்து கொண்டவன் அவளை அழைத்து கொண்டு சென்று மேடையில் நடுநாயகமாக போடப்பட்டிருந்த நாற்காலியில் முதலில் அனாதியை அமர வைத்துவிட்டு அவள் அருகே தானும் அமர்ந்தவன் தன் பேச்சை தொடங்கினான். உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னா இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னேன் என்று அவன் கூற அவன் என்ன கூறப்போகிறான் என்று அவனைத்தான் அனைவரும் ஆர்வமாக பார்த்தனர். அடுத்ததாக அவன் கூறிய செய்திகளில் அனைவரும் அதிர்ச்சியில் வாயை பிளந்து விட்டனர். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.